பெரிய பழவேட்டியர் நந்தினியை பார்த்து, நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு நினச்சேன், இருந்தாலும் ராஜாங்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நான் போயிட்டு சின்ன தம்பியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னார். ஆனால் அந்த அசட்டு பிள்ளை இருக்கான் இல்லையா, மதுராந்தகன், சுரங்கத்து வழியாக போயிட்டு திரும்பி பத்திரமா வந்தானா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது. அதனாலே தம்பி வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு வரேன் நான். ஐயா, நீங்கள் எடுக்கிற எல்லா வேலையிலையும் எல்லா காரியங்கள்லேயும் எனக்கு சிரத்தை உண்டு, எனக்கு அதில் ஆர்வம் உண்டு. நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் முயற்சி அத்தனையும் ஜெயிக்கணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன். ஆனாலும் இந்த மூடு பல்லக்கில் பொம்பளைங்க போகிற மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை ஏற்றிட்டு போகிறீங்களே, அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாடு நகரங்களில் மக்கள்லாம் இதை பற்றி பேசும்போது என்ன நினைக்கிறாங்க பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறா நந்தினி. அம்மா, அது எனக்கு வரைக்குமா சந்தோஷமாவா இருக்குது? வேறு வழி இல்லை. எடுத்த காரியம் பெரிய காரியம், அதை நம்ம முடிக்க ஆகணும். இந்த யோசனை யார் சொன்னா? நீ தான் சொன்ன. மூடு பல்லக்கில் மதுராந்தகனை அழைச்சிட்டு போகும்போது நீ சொல்லிவிட்டு இப்போ நீயே அதை குறையா சொல்கிற. என்ன பண்ண சொல்கிற? அவனை தனியாக வந்து சுரங்கத்து வழியாக அமைச்சு திரும்பி கொண்டு வருவதுன்னு சொன்னது யார்? நீ தான். நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். கணவர் எடுத்துருக்கக்கூடிய பெரிய காரியத்துக்கு உதவி செய்கிறது மனைவியோட கடமை இல்லையா? எனக்கு தெரிஞ்ச யுத்தியை சொன்னேன், அவ்வளோதான். சரி, நீ அது வரைக்கும் தான் செஞ்சியாமா? மதுராந்தகன் என்ன பண்ணான்? உடம்பு ஃபுல்லாக விபூதியை பூசிக்கிட்டு உத்திராட்ச மாலையை போட்டுக்கிட்டு நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு பாடிக்கிட்டு திரிஞ்சான். கோயில் குளம்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அம்மாவுக்கு ஏற்ற புள்ள நான் தான் சொல்லிகிட்டு இருந்தான். அவனை அரசாளத்தில் ஆர்வம் உண்டாக்குற மாதிரி நீ என்ன பண்ண? 2 தடவை அவன் கூட பேசினேன். அவனுக்கு உலகத்து மேலே ஆசை வந்துருச்சு. எங்களை விட இப்போ அவன்தான் ஆர்வமாக இருக்கான் அரசனாகணும்னு. அவனுடைய வேகத்தை பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அவன் வந்து இலங்கையிலேருந்து இமயமலை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சோழராஜ்யத்தை முழுக்க ஆளணும்னு ஆசைப்பட்றான். அப்போ நீ வந்து எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து உதவி பண்ணியிருக்க, நான் அதை மறக்கலை. ஆனால் இந்த மாய மந்திரம் பண்ணுற மந்திரவாதி வர்றாங்களே, அது எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. நீ ஏன் அந்த மந்திர காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு புரியல. இதை பற்றி அனாவசியமாக மக்கள் வேறு பேசுகிறாங்க, அது வேறு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அரசே, அதை பற்றி அனாவசியமாக யாராவது பேசினா அவங்க நாக்கை கட் பண்ணிவிடுங்க. நான் வந்து மந்திரவாதி ஏன் அழைக்கிறேன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்பி அதை உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு.